ஜேம்ஸ் ராஜா ஐயா அவர்களை அறிஞர் அண்ணாவின் சொல்லாட்சி என்ற தலைப்பிலே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சொற்பொழிவை தாருங்கள். நன்றி. நன்றி அம்மா. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தேவருக்கு மூத்தவளே, தென்றலுக்கு இளையவளே, தென்றலோடு பிறந்தவளே, தென்பதரை அடைந்தவளே, அகரமன் குடிசையிலே ஆரம்பமானவளே, ஆரியர்தம் வாய்மொழிக்கும் அடைமொழியாய் நின்றவளே, தொல்காப்பியர் மனதில் தொட்டில் கட்டி நின்றவளே, பல்காப்பியங்களிலும் பருவமகளானவளே, ஓர் கவிஞன் தாயார் வடியிருந்து தங்கமணி கையெடுத்து தனப்பால் குடிக்கலை தன்பாடும் கொடுத்தவளே, தனப்பால் குடித்த அவன் குடித்தவற்றை வடித்து வைக்கும் நினைப்பால் எழுதுகிறான் என்று கவிஞர்களால் பாராட்டப்படுகிற தமிழ் தாயை வணங்கி, அறிஞர் அண்ணாவினுடைய சொல்லாட்சி என்ற தலைப்பிலே இன்றைக்கு அமெரிக்க வாழ் ஆண்டோர்கள், சார்ந்தோர்கள், அன்புள்ள நம்முடைய தமிழ் நெஞ்சங்களோடு உறவாடுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அருமை மிகு பேராசிரியை முதல்வர் அம்மா, ஓட காண்பது பூமுனர் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்றெல்லாம் குற்றால குறைஞ்சிலே தேனருவி தடை எழுப்பி வானில் வழி ஒழுகும் என்று பாடப்படுகிற குற்றால குறவஞ்சியினுடைய அங்கே உள்ள அருமையான முனைவர் அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு வாய்ப்பு எனக்கு அண்ணாவை பற்றி பேசுவதென்றால் ஒரு இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏனென்றால் எந்த முகத்தை கண்டு பல நான் அரசியலில் சொல்வது போல சொல்லுவேன், எந்த முகத்தை கண்டு பல மோசக்காரர்கள் வார்த்தையெல்லாம் துச்சமாக பதித்தோமோ, எந்த பொன்னிற உடலை கண்டு பல பொல்லாதவர்கள் வார்த்தையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதவில்லையோ, எந்த ஒளி நிறைந்த கண்களை கண்டு பல ஒருத்தருடைய வார்த்தையெல்லாம் ஒதுக்கி வைத்தோமோ, அந்த அண்ணனை, நாட்டோருக்கு மன்னனை, நல்லோருக்கு அண்ணனை என்றெல்லாம் வர்ணித்து மகிழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களை 1957 முதல் நான் அவரை பார்த்து வருகிறேன். கண்டு பேசுவதற்கு தான் வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்றால் அப்பொழுது நாங்கள் சாதாரண பார்வையாளர்களாக, அவருடைய உரை கேட்கிற தொண்டர்களாக, தம்பிகளாகத்தான் இருந்தோமே தவிர, அவருடைய அருகிலே இருந்து இங்கே இருக்கிற ஆண்டோர்கள் கூட அருகிலே இருக்கவோ பார்க்கவோ அவர்களிடத்திலே உரையாடவோ வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் ஒரு தொண்டராகவே பார்த்து அவர்கள் தூரத்திலே இருந்து துருவ நட்சத்திரம் போல் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தோமே தவிர, அந்த உரைகளை ரசித்தோம், இந்த சொல்லாட்சியை நடித்தோம். நாவன்மைக்கே உரிய ஒரு நயத்தகு சொற்களை பயன்படுத்தக்கூடியவர். சோழன் வல்லன் சோர்வீரன் ஆதல் என்று சொல்வது போல, அவரை எகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்ற சொல்லுக்கு வடிவானார் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆகவே அவருடைய சொல்லாட்சியை பற்றி நான் சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுவும் நம்முடைய அருமையான நாவையே பார்த்து பழகியோர் மீது பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே பரவசப்படுகிறேன். ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கிறேன். அவருடைய ஆற்றலை ஒவ்வொன்றுக்கும் அதான் சொல்லுவார். அவர் நம்ம கலைஞர் சொல்கின்ற பொழுது சொல்வார், அண்ணா மட்டும் வேறு எந்த இருக்க வேண்டாம், தேசிய கட்சியிலே இணைந்திருந்தால் அவர் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவராகவே இருந்திருப்பார். அவருடைய ஆற்றலுக்கு, அவருடைய அறிவுக்கு, அவர் ஆற்றலுக்கு, அழகு தமிழுக்கு, ஆங்கில பேச்சுக்கு என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இது பேச்சா, தென்றலின் வீச்சா, அறிவு கடலா, அழகு தமிழா என்று கேட்கின்றவர்கள் மயங்குகின்ற விதத்திலே பேசுவார். பூந்தாது வாரி வரும் புதிய மலை தென்றல், பொன்னள்ளி கோலமிட்டு பூஞ்செலிப்பை சிந்துகின்ற புலர்வாரம், பூப்பூத்த விழியெல்லாம் புதுக்கவிதை பாடி வரும் ஆனம்பாடி, நம் அடிமை இரவுகளை முடித்து வைத்து விடியல் கீதம் பாடிய ஆளோர், தன் செங்காவி சிரிப்புக்குள் ஜெகத்தையெல்லாம் செலை வைத்த சிந்தனையாளர் அண்ணா. ஆகவே அவரை பற்றி நினைக்கின்ற பொழுதும் பல்வேறு அவருடைய எதை சொல்வது, அவருடைய சொல்லாட்சியை சொல்வதா, அவருடைய கருணை உள்ளத்தை சொல்வதா, அவருடைய எளிமையை சொல்வதா, அவருடைய பாசத்தை சொல்வதா, அவர் குடும்ப பாசத்தோடு அவர் பழகுவார். அபிவார்களே, எல்லாருடைய அரசியல் தலைவர்களும் தன்னுடைய அரசியல் தலைவராகவே அவர்களை நினைப்பார்கள். ஆனால் அறிஞர் அண்ணாவை மட்டும் லட்சோப அபிமார்கள் தன்னுடைய குடும்பத் தலைவன், தன்னுடைய குடும்பத்தினுடைய மூத்த தலைவன் என்றே எண்ணிவித்தார்கள். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு நேசத்தோடு பழகி வந்தார். இயல்பாகவே நீங்கள் இப்பொழுது மற்ற இடங்களிலெல்லாம் இப்பொழுதெல்லாம் மற்ற
இந்த ரொமான்டிக் என்று சொல்ல காதல் உணர்வுகளில் இருக்கின்ற பொழுது நேரடியாகவே தேகத்திற்கு தேகம் ஈர்ப்பு கொள்கின்ற விதத்திலே பாடல்கள் பாடுவார்கள், பாடல்கள் படிக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே 60களிலே நாங்களெல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருந்த பொழுது நெஞ்சத்தை வருடுவது போல, உள்ளத்தை தொடுவது போல, குத்து விளக்கரிய குடமங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியராள் தாளாட்ட வாராதிருப்பாளோ வல்லமகள் கண்ணன் அவன் என்று அவர் பாட, கல்வி என்னும் பள்ளியிலே கற்று வந்த காதல் மகள் காதல் என்னும் பள்ளியிலே கதை படிக்க வருவாளோ வாராதிருப்பானோ என்று வரும். தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகம் என்று ஒன்று, தாங்காத மனம் என்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு என்று வரும். வண்ண மலர்களில் அரும்பானாள், அவள் மனதுக்கு துரும்பானாள், இந்த அலைகடல் துரும்பானாள் என்று ஒரு முறை கூறாயோ, இந்த மந்தத்தில் ஓடி வரும் இளந்தெந்தலை கேட்கிறேன், நீ சென்றிடும் வழியினே என் தெய்வத்தை காண்பாய் என்று உள்ளத்தை தொடுகிறார் போல அவர். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை எமை போல் காத்திருப்பாயே, காலமெல்லாம் நினைத்திருப்பாயே என்று வருகிற அந்த உள்ளம் தொடுகிற பாடல்களாக அந்த காலத்திலே இருக்கும். அதனால நீண்ட ஒரு நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஒரு நினைவு வந்தாய், நினைவு வராமல் விடுது. இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த காலத்திலே அந்த நெஞ்சம் உள்ளம் நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை என்று வரும் அல்லவா. காலங்கள் தோறும் உண்மடி தேடி காத்திருக்கும் என் மனமே, தினம் காலையிலும் கனவிலும் நான் காண்பது உன் நினைவே என்றெல்லாம் அந்த நெஞ்சம் தொடுகிறது போல அண்ணா அவர்கள் அரசியலிலே ஒரு உள்ளம் தொடுகிற விதத்தில் ஒரு பாசத்தை கொண்டார். தம்பி, நாமெல்லாம் ஒரே தாயின் வயிற்றிலே பிறக்க முடியாத வயிறு தாங்காத காரணத்தால் நாம் தனித்தனி தாய்மார் வயிற்றிலே பிறந்தோம். ஆனாலும் நாம் கண்ட இயக்கம் பண்ண கலவை எண்ண கூட்டு என்று அவர் சொல்லுவார். என்னை பிரித்து பார்த்தால் உங்களை காணலாம், உங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தால் என்னை காணலாம். எங்கே போக போகிறீர்கள்? என்னை விட உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் எங்கே கிடைக்க போகிறார்? உங்களை விட்டால் எனக்கு நல்ல தம்பிமார்கள் எங்கே கிடைக்க போகிறார்கள்? வாழ்ந்தால் ஒன்றோடு வாழ்வோம், இல்லையல் கூண்டோடு வாழ்வோம் என்றெல்லாம் குறுக்கமாக பேசுவார். திருவொற்றியூரிலே அந்த காவலர் கூட்டம் அவர்கள் சொல்லி செல்வ சம்பத்து பிரிக்கின்ற பொழுது அவர் குறுக்கமாக அதை சொன்னார். வாழ்ந்தால் ஒன்றோடு வாழ்வோம். அதைத்தான் கவிஞர் நெஞ்சம் நெகிழ்ந்து அவருடைய கரத்தை தொட்டு கண்ணீரோடு முத்தமிட்டார். அது அப்படியெல்லாம் ஒரு காட்சியை தான் அவர் ஒரு முறை திருப்பவன்ற மாநாடு, அங்கே ஒரு தம்பியை வச்சு ஆனந்தவள நிறுவர் கேட்கிறார், என்ன இங்கே விட்டு அவன் இந்த ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கிறான் ஐயா என்றார். ஊர்ல விவசாயத்தை கவனிக்க மாட்டேறா, விவசாயம் என்ன, இன்னைக்கு என் கூட பிறந்த அண்ணன் இறந்து இருக்கிறார், இருந்தாலும் இந்த அண்ணனை பார்க்க ஆர்வத்தோடு வந்து விட்டேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு எல்லாராலும் அரசியல் தலைவர்கள் சொல்வார். மதுரை முத்து சொல்வார், இந்த அந்த காலத்து அண்ணன் மதுரை முத்து மேயர், முன்னாள் மேயர், பெஞ்சாதி பிள்ளைகளை பார்க்காம கூட நான் 10-15 மாசம் இருந்துக்கிடுவேன் ஐயா, அண்ணாவை 15 ஒரு வாரம் பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு பாசத்தை வளர்த்தார். அந்த பேச்சு, அந்த சொல்லாட்சியிலே உள்ளம் நெகிழத்தக்க விதத்திலே அவர் பேசினார். அதைத்தான் சொல்ல வந்து அதனால் அந்த அவருடைய மரணத்தன்று அந்த கோடான ஓடி மக்கள் திரண்டு எத்தனையோ பேர் அந்த மரணத்தோடு அவர்களும் தங்களோடு அவரோடு பயணித்தார்களே, அந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் வந்தால் ஒரு குடும்ப பாசம் அப்படி வந்தது. மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது, தம்பி உன் கோல மயிலோடு வா, உன் குடும்பத்தோடு வா, உன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வா, அண்ணனின் கண்கள் ஆவலோடு ஆர்வத்தோடு மேடையில இருந்து உன்னை பார்க்கும், உன்னை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று அப்படி ஒரு பாசத்தை அவர், அது செயற்கை அல்ல, நடிப்பும் அல்ல, உள்ளபடியே அவர் பாசத்தோடு நேசத்தோடு இருந்தார். அதுதான் எளியவராகவே இருந்தார். கண்ணதாசன் எழுதுகின்ற பொழுது சொல்வார், ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேடி எடுப்பாராம், வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, வீட்டினிலே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்று 61-2 பாடல் எழுதினார் குடும்ப தலைவர் படத்திற்காக. எனக்கு கூட சந்தேகம் இன்னமும் இருக்கிறது, அது பெருந்தலைவரை நினைத்து எழுதினாரா பேரறிஞரை நினைத்து எழுதினாரா, இரண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். அதுபோல அவர் எளிமையான தோற்றம், என் தம்பிமார்கள் எப்படி இருக்கார்களோ அதுபோல் நான் இருப்பேன் என்று. அதுபோல் உடன் இருக்கிற தலைவர்களையும் ஒவ்வொரு பேரை வைத்து அழைப்பார். நாவலர் நெடுஞ்செழியன் என்பார், கலைஞர் கருணாநிதி என்பார், சொல்லின் செல்வர் சம்பத் என்று சொல்வார். இப்படி ஒவ்வொருவருக்கும் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்று தம்பிமாருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஒரு முறை சொன்னார், நான் நேரிலே கேட்டேன்,
என் தம்பிமார்களுக்கு திறமைகளை என்று என் எதிரிகள் கூட சொல்ல மாட்டார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் பேசுகின்ற பொழுதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் கேட்டுக்கொண்டு 2 பேர் இருப்பார்கள். ஒருவர் சொல்வார், இடைமறித்து போகலாமா என்பார். இது ஐயா, அறிவில் நீரோட்டம் போல் வருகிற இந்த அழகு தமிழை இன்னும் கொஞ்சம் கேட்டு விட்டு போவோம் என்று சொல்லுவார். கருணாநிதி பேசுகின்ற பொழுது மூங்கில் போல் இழைத்திருந்தாலும் சிங்கம் போல் கர்ஜிக்கிறாரே, இப்படிப்பட்டவர் நம்மிடத்தில் இல்லையே என்று சொல்லுவார்கள் எதிர்கட்சிக்காரர். மதியழகன் பேசி மேஜையில குத்தி குத்தி பேசுகின்ற பொழுதுதான் எங்கே இந்த குத்து நம்மீது விழுந்து விடுமோ என்று பயப்படுவார்கள். இதெல்லாம் அவர் தம்பிமாரை விட்டு கொடுக்காமல் பேசுவார். அந்த அளவுக்கு அவர் நெஞ்சம் நெகிழ பேசுகின்ற சொல்லாட்சி மிக்கவர் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த அறிவு திறனை நாம் பார்க்கிற பொழுது சட்டமன்றத்திலே நாம் நிறைய வேடிக்கை கேட்கலாம். நகைச்சுவை இருக்கும், நளினம் இருக்கும். அது 57 நான் அப்பொழுது ஹைஸ்கூல் மாணவன். அப்பொழுது சொல்லுவார்கள், ஒரு முறை சி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உங்கள் நிலைமை சிரிப்பாய் சிரிக்கிறது என்று இந்த சம்பத்து தகராறு நடக்கிற நேரத்தில் அவர் கிண்டலாக சொன்னார். அதான் அவங்க கட்சி நிலைமை சிரிப்பாய் சிரிக்கிறதே என்றார். அவ்வளவுதான் அண்ணாவுக்கு அடுக்கடுக்காக சொன்னார். சத்தியமூர்த்திக்கும் வரதராஜ ஆயல் உள்ள ஒரு மோதல், அல்லது பெருந்தலைவருக்கும் மூதறிஞர் ராஜாஜிக்கு உள்ள மோதல், சி சுப்பிரமணியக்கும் பெருந்தலைவருக்கு உள்ள மோதல் என்று வரிசையாக அடுக்கி சொல்லிவிட்டு, இதை கண்டு ஊர் சிரித்தது, உலகம் சிரித்தது நீங்கள் சொல்லியிருந்தார். கடைசியிலே சி சுப்பிரமணியம் அவருடைய அடுக்கடுக்கான வாதங்களை கேட்டுவிட்டு, ஆத்திரத்தில் பேசிவிட்டேன், கோபத்தை குறைக்கிறேன் என்றார். இன்னொரு முறை சொன்னார், இப்படியெல்லாம் இது போய் தெரியாமல் இருக்கிறதே, நீங்கெல்லாம் ஒரு அறிஞரா என்று கேட்டார். எல்லாரும் உடனே உடனே இருந்த தம்பிமார்கள், கலைஞர் இருந்தாலும், ஏவிபி ஆசு தம்பி, பாவு சண்முகம் அவர்களாக இருந்தாலும் ஆவேசமாக எழுந்து விட்டார்கள். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? அண்ணா கையை அமர்த்தி எல்லாரையும் அமர்கள் என்று சொல்லிவிட்டார், ஒன்றும் பேசக்கூடாது என்று. மதிய இடைவெளியிலே காரிலே வருகின்ற பொழுது, என்ன அண்ணா நீங்களும் பேசவில்லை, எங்களையும் பேசவில்லை, அவர் நீங்களாம் ஒரு அறிஞரா, நீங்களாம் ஒரு அறிஞரா என்று கேட்கிறாரே என்றார். நான் அப்பொழுது அவர் சொல்றார், இதற்கு அமைதிப்படுத்துங்கள், சாந்தமாக கொடுங்கள். நான் என்ன சொன்னேன்? அவருக்கு முன்னாலே நிறைய அவரை பற்றி பாராட்டி பேசினேன். விரைவிலே மத்திய டெல்லிக்கு அவர் செல்ல இருக்கிறார், உயர்ந்த இடத்திற்கு போகிறார், சிறந்த அறிவாளி, நல்ல சிந்தனையாளர், நல்ல ஒரு பொருளாதார நிபுணர், சிறந்த வழக்கறிஞர் என்றெல்லாம் நான் அவரை பாராட்டினேன். இப்படியெல்லாம் என்னையெல்லாம் பாராட்டுகிறாயே, நீ எல்லாம் ஒரு அறிஞரா என்று அவர் கேட்பது போல நினைத்துக் கொள்கிறேன், அதுக்காக ஏன் கோபப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் அந்த விவாதங்களை எடுத்து அடுக்கி வைக்கின்ற பொழுது அற்புதமாக இருக்கும். ஒரு முறை இவர் ஐநாவை பற்றி சொல்கின்ற பொழுது, யூனோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார். ஐ நோ பெட்டர் தான் யூ நோ அபவுட் யூனோ என்றார். அவருடைய ஆங்கில புலமையை சொல்கின்ற பொழுது சொல்லலாம். அந்த பிறகு அவர் முதலமைச்சராக வந்த பிறகு கூட அவருடைய நகைச்சுவையான ஒரு உணர்ச்சி. ஒரு முறை கே. விநாயகம் சொன்னார், ஐயா, எங்கள் திருத்தணி ஆலயத்திலே தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கிறது, முருகன் கோயிலிலே நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்யக்கூடாதா? அங்கே மக்கள் திருவிழா காலங்களிலே சங்கடப்படுகிறார்களே என்று கேட்டார். அப்பொழுது அவர் அருமையாக சொன்னார், தம்பி முருகனுக்காக அண்ணன் விநாயகம் இவ்வளவு ஆர்வத்தோடு அவளோடு கேட்கின்ற பொழுது செய்யாமல் இருக்க முடியுமா? நிச்சயம் அங்கே குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்றார். சட்டமன்றத்திலே குபீர் சிரிப்பு என்று அந்த காலத்திலே வந்தது. அதுபோல் மிகவும் அருமையாக அதே விநாயகர் ஒருவர் சொன்னார், ஐயா, இரவு நடன விடுதிகளிலே ஆபாச நடனங்கள் ஆடுகிறார்களாவே, அது என்ன முழு நிர்வாணமா, அரை நிர்வாணமா, கால் நிர்வாணமா, ஏன் இப்படியெல்லாம் ஆடுகிறார்கள்? அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வேறு கொடுத்திருப்பதாக கேள்விப்பட்டேனே என்றார். அவர் சொன்னார், நான் அது போன்ற காட்சிகளெல்லாம் போய் காரணம் கொடுத்து வைக்கவில்லை எனக்கு என்றார் அண்ணா. அப்புறம் நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்றார். அப்பொழுது திண்டிவன ராமபுரத்தி சொன்னார், நான் போய் பார்த்தேன், அங்கெல்லாம் நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று திருப்பியும் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் லைசன்ஸ் கொடுத்திருப்பதால் கொஞ்சம் ஆபாசம் இல்லாமல் இருக்கும் என்று நினைத்தேன் என்று. போகிறதையும் போய்விட்டு பார்ப்பதையும் பார்த்து விட்டு புகார் வேறு சொல்கிறீர்களா? இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்று. இந்த வயலில் பார்க்கவில்லை என்றால் வேறு எந்த வயலில் பார்க்க போகிறீர்கள் என்று மறுபடியும் அவர்களை வடக்கே அமர வைத்தார் என்று சொல். அது சட்டமன்றத்தில் எந்த நேரமும் அண்ணா இருக்கிற இடங்களெல்லாம் குபீர் சிரிப்புகள், எந்த நேரமும் கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. இந்த அளவுக்கு அவர் அருமையாக பேசுவார் என்றுதான். அதுபோல இந்தி மொழி வருகின்ற பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், தம்பி எத்தனையோ பீடைகளை
எரிப்பதற்கு உன் அண்ணன் கைகளிலே பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை இரண்டாந்தர குடிமகனாக ஆக்குற அந்த சட்டத்தை நான் கொளுத்தியே தீர்வேன் தம்பி என்று அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய இந்தியர் போன்ற மதுரையில் அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்கன் கல்லூரியிலே சிறப்பு கூட்டம் நடைபெறும். அப்பொழுது அதில் ஒரு நகைச்சுவையை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். என்.வி. நடராஜன் மேஜிலே உட்கார்ந்து இவர் உரையை கேட்கிறார். நாங்கள் கீழே அமர்ந்து தமுக்க மைதானத்திலே உட்கார்ந்து அவர் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணாவுக்கு எப்பொழுதுமே நகைச்சுவை இடையிலே வரும். அவருக்கு இந்த கொடி போடுகிற பழக்கம் உண்டு. அது போடுகிற பழக்கத்துக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான ஒரு உத்தி செய்வார். என்ன என்றால் சொன்னார், நான் இந்திய எதிர்ப்பை பற்றி நான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன், ஏன் இதை இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு இவ்வளவு விவாதங்களை எடுத்து வைத்தேன். ஆனால் இந்த பத்திரிகைக்காரர்கள் இதையெல்லாம் போடுவார்கள் என்றால் கிடையாது, அதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இப்பொழுது அண்ணாதுரை சிறை செல்ல வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும், இந்திய எதிர்த்து சட்டத்தை எரித்து சிறை செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே என்.வி. நடராஜன் கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் என்று அவர் சொன்னார். அப்பொழுது கன்னத்திலே கை வைத்து ஊன்றி கொண்டு அவர் கேட்டுக்கொண்டிருந்த திடீரென்று கையை எடுத்து விட்டார். எல்லாரும் என்.வி. நடராஜனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரம் இவர் நினைத்ததை அறிந்து கொண்டார். அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு ஏராளமாக இருக்கும். இந்தியாவில் தமிழ் கெடாது என்று சொன்னார்கள். அவர் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அப்படி சொன்னார். கெடாதுதான், உண்மைதான், தமிழ் கெடாதுதான். நீங்கள் பேசுகிற தமிழ் கெடாது. ஏனென்றால் பாவம் ஏற்கனவே கெட வேண்டிய அளவு கெட்டு போய்விட்டது என்பது சொன்னார். அதுபோல ஏன் இருக்க இந்திய படிக்க இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், எதற்காக இவ்வளவு தூரம் உங்களுக்கு சங்கடப்படுகிறீர்கள், அது என்ன எளிதான மொழி, 3 மாதத்திற்குள் அதை படித்து விடலாமே என்று வடக்கே இருந்து ஒரு பிரமுகர் சொன்னார். ஆமா, உண்மைதான், 3 மாதத்திற்குள்ளே படித்து முடித்து விடலாம், அதுக்கு மேற்கொண்டு படிக்காக என்ன இருக்கிறது என்று பதிலுக்கு அவர் உடனே அதை திருப்பி சொன்னார். அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தையை அவர் எடுத்து சொன்னார். 2 இலக்கியம் தான் உங்கள் மொழியில் இருக்கிறது. 1 வால்மீகி ராமாயணம், 2 ஆல் இந்தியா ரயில்வே கைடு என்றார். அந்த அளவுக்கு நகைச்சுவை தன்மையும் மற்றவர்கள் எழுதி கேட்கிறவர்களும் ரசிக்கக்கூடிய அளவிலே இருக்கும். பச்சையப்பன் கல்லூரியிலே ஒருவர் பேச போகிறார். என்ன பேச வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஆற்றோரம் என்று தலைப்பு கொடுக்கிறார்கள். அவ்வளவுதான், வால்கா நதியிலே இருந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நாட்டினுடைய நதிகள், அந்த நதியினுடைய அந்த நதி தீரத்திலே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள், வாழ்வியல்கள் அப்படியே வந்து தஞ்சை தரணினுடைய காவிரி நதி தீரத்தையும் எடுத்து விளக்கி 2 மணி நேரம் பேசினார். தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே பேச போகின்ற பொழுது என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டால், அப்பொழுது அவர் எதிர்கட்சியிலே தீவிரமான ஒரு அரசியல். ஆகவே தலைப்பு கொடுத்து விடுவார்கள். முதல்வர்கள் பயப்படுவார்கள், அரசியல் பேசிவிடக்கூடாது என்று. ஆகவே இந்த தலைப்பில் மட்டும்தான் பேச வேண்டும் என்பார். ஆகவே அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், தலைப்பில்லை என்றார்கள். அப்படியா, தலைப்பில்லையா, சரி, அந்த தலைப்பில்லை என்ற தலைப்பிலேயே நான் பேசுகிறேன் என்று அதிலே தலைப்பில்லை, தலைப்பின்றி தவிக்கிறது நமது நாடு என்று 2 மணி நேரம் அங்கேயும் உரையாற்றினார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அண்ணா தன்னுடைய சொல்லாற்றலை கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே அவர் ஆற்றிய அந்த சொல்லாற்றல் மிக அற்புதமாக இருக்கும். அந்த தமிழிலே அவர்கள் தமிழில் இலக்கியத்தில் சொல்லும் போதும் சரி, மற்ற எல்லா விதமான சட்டமன்றத்திலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் கருணை உள்ளத்தோடு அவர் நடந்து கொள்வார் என்பதை நாம் அடிக்கடி வரலாற்றிலே பார்க்கலாம். ஒரு முறை எதிர்கட்சியிலே இருக்கிற அவரை கடுமையாக தாக்கி விட்டார், தாக்கி எழுதினார். ஐயா, அவர் தேர்தலில் இருக்கின்ற பொழுது அவருடைய பிறப்பை பற்றி தவறாக சொல்லி ஒரு போர்டு ஒன்று வைத்து விட்டார்கள். அண்ணா அவர்கள் என்ன செய்தால், உபயம் இரவிலே பார்க்க முடியாத லைட் வெளிச்சம் இல்லையே, இரவிலும் பார்க்கட்டும் என்று பெட்ரோமாஸ் லைட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு உபயம் அண்ணாதுரை என்று எழுதி வைத்தார். வாழ்க வசவாளர்கள் என்று சொல்வார். வந்தால் அவர் கடினமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்த மாட்டார். இப்பொழுது கேட்கிற மேடை பேச்சுகள் போல இல்லாதபடி மென்மையாக தான் யாரை தாக்குறோமோ அவரும் கேட்டு ரசிக்கிற விதத்திலே அந்த சொல்லாட்சி அவர் பயன்படுத்துவார். அதுதான் மிக அருமையான ஒரு சூழலையாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு முறையும் அண்ணாவை நினைத்து பார்க்கிற பொழுது பலரும் பலவிதமாக பார்ப்பார்கள். சிறந்த ஒரு பேச்சாளர் ஆரட்டர், சிறந்த ஒரு எழுத்தாளர் ரைட்டர், நல்லது ஒரு நாடக ஆசிரியர் டிராமாட்டிஸ்ட், நல்லது ஒரு ராஜதந்திரி ஸ்டேட்ஸ்மேன், நல்லது ஒரு தலைவர் லீடர், நல்லது ஒரு வழிகாட்டி கைடு,
நல்லது ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி என்றெல்லாம் பலரும் பல விதத்திலேயே அவரை பற்றி எடுத்து சொல்லுவார்கள். அதுதான் அண்ணாவினுடைய அந்த சிறந்த ஒரு சொல்லாட்சிக்கு இருந்தது. வகுப்பிலே ஒரு முறை வகுப்பு மாணவராக இருக்கிறார். அப்பொழுது வகுப்பு ஆசிரியர் ஏன் இப்படி பெரிய பெரிய லாங் சென்டென்ஸ் வருகிறார் போல எழுதுகிறாய், குறைத்துக்கோ, சின்ன சின்ன எழுதினார் என்றால் அவரை கிண்டல் செய்வதற்காக அவர் கட்டுரை எழுதுகின்ற பொழுது ஆசிரியருடைய கட்டளைப்படி, விருப்பப்படி என்று தலைப்பிட்டு அந்த கட்டுரையை சிறிதாக அவன் போனான், அவன் எழுந்தான், அவன் நடந்து அங்கே அடைந்தான், அவன் உணவு அறிந்தான், இப்படி சின்ன சின்னதாகவே எழுதினார். நீ உன் பழையபடி உன்னுடைய பாணியை எழுதப்பா என்று சொல்லி அவர் திருத்தினார்கள் என்று சொல்லுவார். இன்னொரு முறை ஒரு பச்சைப்பன் கல்வியில் ஒரு பேராசிரியருக்கு ஓய்வு பிரிவு விசாரம். அவரை பற்றி எல்லாருமே அவர் சாதாரணமாக உரையாற்றுவார் என்று. ஏனென்றால் சில இடத்திலே எடுத்துக்கொண்டால் பிரபலமான பேச்சாளர்களாக இருக்கும். நம்முடைய பேராசிரியர் சீனிவாச ராகவன் விஓசியிலே மிகப்பெரிய அறிஞர். நானும் இந்த இதிலே கல்கியிலே வரும் முன்பெல்லாம் கவிதைகள் பார்த்திருப்பீர்கள். ஆசிரா என்ற வரும், அல்லது நாணல் என்ற தலைப்பிலெல்லாம் எழுதுவார். குருதேவரின் குரல் என்றெல்லாம் எழுதியதாக எனக்கு நினைவு, நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது. ஆகவே அந்த பிரபலமான ஆட்கள். இவர் சாதாரண ஒரு பேராசிரியர், டாக்டர் மூவா மாதிரி இல்லை. அந்த கல்லூரி எத்தனையோ பேரறிஞர்கள் படித்தார்கள், இவர். ஆகவே அண்ணா அதை சொல்லுகின்ற பொழுது யாரே சொன்னார், ஹி ரெட் மச் அண்டர்ஸ்டுட் லோயர், அண்டர்ஸ்டுட் ஸ்மால் அண்ட் எக்ஸ்பிரஸ் நத்திங் என்றார். அதுபோல அவர் சொல்லி அப்போ எல்லாருமே சிரித்து, அவர் அந்த ஆசிரியரும் சேர்ந்தே சிரித்து விட்டாராம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அண்ணாவினுடைய அந்த சொல்லாற்றலை இளம் வயதில் இருந்தேன். ஜின்னா ஒரு முறை வந்து பெரியார் அறிமுகப்படுத்தி, அப்பொழுது ஜின்னா காங்கிரஸில் இருக்கிற நேரம், பெரியார் இடத்துல அறிமுகமாய் பேசி கொண்டிருந்தார். அவருடைய பேச்சை இவர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற பொழுது, யார் இது என்று கேட்டார். இது என்னுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரியா, அண்ணாதுரன் பேர் எம்ஏ படிச்சிருக்கான், வேலையில்லாமல் இருக்கான், அவனுக்கு உதவியா வச்சிருக்கேன் ஐயா என்றார் பெரியார். அப்பொழுது சொன்னாராம், இவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய தலைவராக வருவார் என்று சொல்லிவிட்டு போனார். அதுபோல கிரிக்கெட் கிளப்பு மேல்நாட்டிலிருந்து வந்தது. அதை அவர்களுக்கு பாராட்டி பேச வேண்டும். டாக்டர் ராமசாமி மலியார் அவர்கள் பேசுவார்கள். ஆங்கிலத்தில் மிக பிரபலமான விற்பனர். அவருக்கு மொழிபெயர்க்க யாராலும் முடியாது என்று எல்லாருமே பின்வாங்கிவிட்டார்கள். என்றால் அவருடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருக்கும். ஆகவே அதுக்கு எப்படி மொழிபெயர்ப்பது என்று எல்லாரும் பின்வாங்க நேரத்தில், ஐயா இங்கே ஒரு எம்ஏ படிச்ச ஒரு இளைஞர் இருக்கிறாரியா, ஒரு வேலையில்லா பட்டதாரி, அவரை வர சொல்லலாமான்னா, சரி பேசுங்கன்னு பேசுவேன்னு சொன்னார். இவர் பேசுகின்ற பொழுது பேசி மொழிபெயர்த்து உரையாற்றிய பிறகு ராமசாமி மொழியார் சொன்ன வார்த்தை, எனக்கு பிறகு ஆங்கிலத்தின் வாரிசு இவர்தான் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் கம்பர் ரசத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார், கம்பராமாயணத்தை பற்றி ஒரு ஆன்மீகத்தில் தவறாக எழுதினார், நாத்திகவாதியாக என்று அவருடைய சொற்பொழு 1 to 1 சொற்போட்டிக்கு வா என்று சொல்லிட்டு செல்வர் ராப்பி சேது பிள்ளையும் இவருக்கும் சொல் போட்டி. இவர் ஏன் அந்த கம்பராமாயணத்திலே, அது கம்பர் ரசத்திலே அது ஆன்மீக நூல் அல்ல என்பதற்கு என்று தலஞ்சரமாக அடுக்கு விவாதங்களை எடுத்து வைக்கிறார். ராப்பி சேது பிள்ளை என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு டாக்டர் அட்வைஸ் படி இந்த நேரத்தில் போய் நான் மருந்து சாப்பிட வேண்டும், நிறுத்தி கொள்கிறேன் என்று எதிர்த்து போய்விட்டார். இது 43 நடந்தது. 48 இன்னொரு சம்பவம், இதே போட்டி 1 to 1. நாவலர் சோமசுந்தர பாரதியும் இவருக்கும் போட்டி, இந்த பேச்சு இந்த ஆன்மீக சம்பந்தமாக. அப்பொழுது வாதத்திலே எடுத்து பேசினார். அப்பொழுது சோமசுந்தர பாரதியார் சொன்னது, நான் தோற்று விட்டேன் என்று 3 முறை சொல்ல தயார் என்று சொல்லி அவையிலிருந்து இறங்கி போனார். ஒரு முறை ஒரு நாடகத்தை எல்லாம் பார்த்த பொழுது கல்கி அவர்கள் சொன்னார், நான் மேல்நாட்டு அறிஞர்களெல்லாம் பார்க்கிறேன், இப்பொழுதுதான் தெரிகிறது, இங்கேயும் ஒரு பெர்னாட் ஷா இருக்கிறார், இங்கேயும் ஒரு இங்கர்சால் இருக்கிறார், எங்கேயும் ஒரு பேரறிஞர் இருக்கிறார் என்று அங்கே கல்கி அவர்கள் பாராட்டி பேசினார்கள். ஆகவே எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கூட நேசிக்கத்தக்க அளவிலே அவருடைய சொல்லாட்சி இருந்தது என்றால் அது மிகையாகாது. அத்துடன் அது மட்டுமல்ல, அவர் ஆங்கிலத்திலும் சிறந்த ஒரு புலமை வாய்ந்தவர், சிறந்த ஒரு சொல்லாட்சி மிக்கவர். அதை நாம் 1-2 இடங்களில் நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவருடைய சொல்லாட்சி நாம் பல இடத்திலே பார்க்கிறோம். ஏல் பல்கலைக்கழகத்திலே தான் நினைக்கிறேன் அமெரிக்காவை தமிழர்கள் என்னை விட அதிகம் அறிந்திருப்பார்கள். பிகாஸ் என்ற வார்த்தை 3 முறை தொடர்ந்து வரும்படியாக உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற மாணவர்களிடத்திலே சொன்னார், நோ சென்டென்ஸ்
ends with the word because. Because is a conjunction என்று சொன்ன வார்த்தை அங்குதான் சொன்னது. இன்னொரு இடத்திலே ABCD என்ற 4 எழுத்தும் வராதபடி 100 வார்த்தைகள் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார் 1 2 3 4 5 6 என்று 99 வரை சொன்னார். அதில் இந்த 4 எழுத்தும் வராது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படியோ அண்ணா இந்த 100 என்று சொல்லும்போது டி வருகிற இதில் மாட்டிக்கொள்வார் என்று நினைத்தார்கள். 99 வரைக்கும் 99 என்று சொல்லிவிட்டு 100வது வார்த்தையாக ஸ்டாப் என்று சொல்றார். 100 சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு சொல்லாற்றல் உள்ளவர். அவர் ரயிலிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒருவர் மிதித்து விட்டார். அவர் விதித்த அவரை யாரோ ஒரு சாதாரண எளிமையான ஒரு மனிதன் என்று அலட்சியமாக நினைத்து விட்டு சரி சாரி என்று லேசாக சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் சொல்றார், ஐ எம் நாட் எ லாரி டு கேரி யுவர் சாரி என்று ஒவ்வொரு முறையும் இல்லை. அதுபோல இந்த ஐநாவை பற்றி பேசுகின்ற பொழுதும் அங்கே ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசிய நானே பத்திரிகையில் கேட்டேன், ஐ நோ பெட்டர் தன் யூ நோ அபவுட் யூ நோ, உன்னை விட எனக்கு யூனோவை பற்றி நன்றாக தெரியும் என்று. அங்கே இன்னொரு இடத்துல ஒரு லண்டனிலே ஒரு இடத்துல சொல்கின்ற பொழுது ஐ நோ யூ நோ பட் யூ நோ நாட் தட் ஐ நோ யூ நோ என்று அவரிடத்தில் அதை சொன்னதாக சொல்வார்கள். அதுபோல் ஒவ்வொரு முறையும் அந்த ப்ரொஹிபிஷனை பற்றி, மதுவிலக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு முறை சொன்னார்கள். முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அப்பொழுது அவர் அழகான ஒரு வார்த்தை நயத்தோடு சொன்னார், ஐ ஆம் அன் அடிக்ட் இன் ப்ரொஹிபிஷன் என்றார். அடிக்ட் என்றால் தெரியும், மதுவுக்கு அடிமையானவர்கள். அவர் மதுவிலக்கிலே நான் அடிமையானவன் என்ற கருத்திலே ஐ ஆம் அன் அடிக்ட் என்றார். ஒரு முறை அவர் வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தீவிரவாதம் அவருக்கு அதிகமாக பிடிக்காது. ஆகவே அவர் சொன்னார், த ரைட் இஸ் ஆல்வேஸ் ரைட், த லெஃப்ட் இஸ் டு பி லெஃப்ட் அவுட் என்றெல்லாம் சொன்னதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு முறை மாணவர்கள் சொல்கின்ற பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் தெரிஞ்சதை அறிவூட்டுகிறேன், அவ்வளவுதான். டுடே இஸ் த எக்ஸாமினேஷன் இஸ் த பாதரேஷன் டு த யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் த நேஷன் என்று சொல். அதுபோல விநாயகம் அவருடைய வகுப்பறை நண்பர் தான், ஆறுயிர் நண்பன் தான். இவர் நோய்வாய்ப்பட்டது கூட உணர்வு இல்லாதபடி ஒன்றை வார்த்தை சொன்னார், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்றார். ஒரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது. அப்பொழுது நான் சென்னையிலே தான் இருக்கிறேன், அந்த பத்திரிகையை பார்த்தேன். அடுத்த நிமிடமே சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், நான் காலடிகளை ஆழ்ந்து எடுத்து வைக்கிறேன் என்று. அதே ஷேக்ஸ்பியர்லே இது வரும், ஜூலியஸ் சீசர் என்று நினைக்கிறேன். அதற்கு பதிலுக்கு இவர் சொல்கின்ற பொழுதும் நான் என் காலடிகளை ஆழ்ந்து எடுத்து வைக்கிறேன் என்று உருக்கமாக அவர் குறிப்பிட்டார் என்று சொல்வார். இன்னொரு முறை எல்லாரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று எல்லாம் பெரியார் இடத்துல நீங்கள் இன்றைக்கு கருப்பு சட்டை அணியாமல் ஏன் மேடைக்கு வந்தீர்கள் என்று அண்ணா பெரியார் சத்தம் போடுவார் என்று அண்ணாவிடத்தில் சொன்னார்கள். ஏன் ஐயா, அது அப்படி ஒரு சட்டம் நம்ம தீர்மானம் நிறைவேற்றவில்லையே, எல்லா இடத்துக்கும் கருப்பு சட்டை அணிய உண்டு, இது கன்வென்ஷன் மாதிரி தெரியவில்லை, இது கம்பல்ஷனாக இருக்கிறது என்று அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று சொன்னார். ஒருமுறை சம்பத் அவர்கள் மிக கடுமையாக அவரை தாக்கி பேசினார்கள். அப்போ கல்லூரி ஒன்றிலே சென்னையில் அவர் பேசுகின்ற பொழுது அவர் அன்றைக்குத்தான் அவர் கோபப்பட்டார். அது தூத்துக்குடியிலே பேசுகின்ற பொழுது நான் கேட்டேன், போனவர்களை நான் திருப்பரங்குன்ற மாநாட்டிலே நான் இந்த நேரம் எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், நான் வளர்ச்சி அடைந்திருக்கிற நேரத்தில் திருவிழாவிலே தப்பி போன பிள்ளைகளை நினைப்பது போல நான் என்னை விட்டு பிரிந்து செல்ல என் தம்பிமார்களை நினைத்து வைக்கிறேன். காதிலே புண்டிருந்து கடுக்கனை களைச்சி வைப்பார்கள், புண் ஆரியவுடன் திரும்பவும் மாட்டிக்கொள்வது போல என் தம்பிமார்கள் வந்தால் நான் திரும்ப அந்த தங்க கடுக்கன்களை அணிந்து கொள்வேனே என்றெல்லாம் அவர் சொன்னதை மதுரையிலே கேட்டோம். அப்படிப்பட்ட ஆனால் அவர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்லி மதுரையை சொன்னார். நான் இப்பொழுதெல்லாம் சம்பத் அவர்களை சிறு சம்பத் என்று அழைக்கிறேன். அவர் என்ன இதுவரை அண்ணா, அறிஞர் அண்ணா, தோழர் அண்ணா, அருமை அண்ணா, அறிஞர் அண்ணா, அழகு அண்ணா என்றெல்லாம் சொன்னவர் இப்பொழுது என்னை தோழர் அண்ணா துறை என்றே அழைக்கிறார். அந்த விட அந்தஸ்திலே உயர்ந்து விட்டார். ஆனால் கொள்கையிலே உயர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. என் தம்பிமார்களே, அவளை சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு நீங்கள் தர வேண்டியதெல்லாம், எனக்கு குற்றாலத்திலே ஒரு பங்களா வேண்டாம், கொடைக்கானலிலே ஒரு பங்களா வேண்டாம், எங்கே எந்த இடத்திலும் எங்களுக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், உங்கள் இதயத்திலே இடம் கிடைத்தால் போதும். அந்த அன்பானது
நீங்கள் தருவதாக சொல்கிற அந்த குற்றாலத்து பங்களாவோ கொடைக்கானல் பங்களாவையோ கால் தூசுக்கு சமானமாக கருதுகிறேன் என்று சொன்னார். அந்த அண்ணா அவர் 63 மிக கடுமையாக தாக்க ஆரம்பித்து விட்டார் என்ற பிறகுதான் சொன்னார், who are you? If you are my friend, give me suggestion. If you are my foe, I don't care. If you are indifferent, I think so என்றார். அன்றைக்கு தான் அண்ணா கடுமையான பதில் என்று எல்லாரும் பதில் சொன்னார்கள். அதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே அண்ணாவினுடைய அந்த ஆங்கில புலமை ராஜ்யசபையிலே பேசுகிறார். I have come from the Tamil Nadu. Sorry to say that you may not like this to mention this word Tamil Nadu, but I have come from this my Tamil Nadu state, which is economically dull, educationally dull, economically nil, industrially nil, economically ill, industrially nil, but culturally we are well என்று ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதுக்கு பிறகு ராஜ்யசபையில நீங்கள் சொல்கின்ற பொழுது அருமையாக அந்த வார்த்தையை கேட்டுப்போம். The sad, sudden and shocked demise of late and lamented Prime Minister என்ற ஒரு வார்த்தை உண்டு. லால் பகதூர் சாஸ்திரி அது எத்தனை ரைம் வந்து பாருங்கள். Sad, sudden and shocking demise of late and lamented Prime Minister ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி என்று 3 S 4 S 3 L எல்லாம் வரும். ஆகவே இப்படி ஒவ்வொரு முறையும் அவருடைய இந்த சொல்லாட்சி. அப்பொழுது அன்வர் என்ற ஒரு காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுது அவர் தாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ரொம்ப நேரம் பேசுகிறாரு என்று டெப்டி சேர்மன் கொடுத்த நேரத்தை தாண்டுகிறாரு என்று அவர் சொன்னார். ஹவு மச் டைம் வில் யூ டேக் அப்படிங்கார். என்ன அன்வர் என்று மெட்ராஸ் எம்பி சொன்னார், லெட் ஹிம் டேக் ஃபுல் டைம் அப்படிங்கிறார். உத்தரப்பிரதேசிலே உள்ள விஎம் சப்ரு சொன்னார், we want to hear him என்றார். மறுநாள் நான் பம்பாயில் இருந்தேன். அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா 8 பக்க அந்த லைன்ல என்ன வந்தது, 80 நிமிடம் ராஜ்யசபையிலே அண்ணாதுரை முழக்கம், ஆங்கிலத்திலே வந்தது. எனக்கு அந்த வார்த்தையை சரியாக நினைவில்லை. 80 நிமிடம் அவை கட்டுண்டு கடந்தது என்று எழுதினார். அண்ணாதுரையுடைய ஆரசாரமான பேச்சு 80 நிமிடம் அவை கட்டுண்டு கடந்தது என்று. அதான் என்ற ஒரு முறை அவர் கடினமாக பேசினார். ஸ்டாக் டேக்கிங் என்ற தலைப்பிலே, யூ மே ஃபீலிங் ஹெவிலி அபவுட் டு த you may feeling happy about this fact that there is nothing wrong. எதுவுமே தவறில்லை, எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள். With the people, they are docile. Every before French Revolution, students of history would know pretty well that just prior to the break of the revolution in Paris, there were academies of the literature in Paris. There were architectural monuments in Paris. There is a ballet singers. There were poets and the ballet singers are ballerians. Everything in Paris is okay. Everything was rosy till hot blood came gushing from everywhere. This was because crack underneath which you cannot see. இந்த கீழே உடைந்திருக்கிற இந்த உடைசலை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. ஒவ்வொன்றும் நன்றாகவே போய்கொண்டது என்று இருக்கிறீர்கள். இப்படித்தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருப்பதற்கு முன்னால் இருந்தது என்று. ஆகவே இந்த மாதிரியெல்லாம் அருமையாக அவர் அந்த ஆங்கிலத்திலே அவர் பேசுகிற அந்த சொல்லாட்சி ஒவ்வொரு முறையும் கடைசியில் அவர் சொன்னார், the frustrated masses are the most dangerous element in my political system என்று ஒரு குறிப்பிட்டார். இது ஆக்டிவ் ஃப்ரஸ்ட்ரேட், எல்லாருமே அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார்கள், இது நல்லதல்ல, அரசுக்கு எச்சரிக்கிறோம் என்று சொல்லலாம். அருமையாக சொல்வார், டீசன்சி ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லுவார். நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதுதான் சீன யுத்தம் வந்தது. அது அப்பொழுது கல்லூரியில் சொல்லும்போது அது ரெக்ரஸ் அண்ட் அக்ரஸ் சைனா என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகின்ற பொழுது செங்கல்வராயன் ஒரு முறை அவர் இறுதி நேரம் அடையாறு ஆசப்தத்திலே இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய சொல்லாட்சியை கவனிங்கள். ஓடி வருகிறார் செங்கல்வராயன். அவரும் வகுப்பு நண்பர் விநாயகம் போல. மிஸ்டர் அண்ணாதுரை ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் என்று சொன்னார். அமைதியாக சொன்னார் அண்ணா. ஏனென்றால் இறுதி நேரம்,
வாட் ரெஸ்ட் செங்கல்வராயன் எக்ஸப்ட் த எட்டர்னல் ரெஸ்ட் என்று சொன்னார். உருக்கமாக சொன்னார். அதுதான் அவர் பேசிய அந்த சொல்லாட்சியினுடைய இறுதி வாசகங்கள் என்ற அளவிலே அண்ணா அருமையாக பேசிய சொல்வன்மை முக்கவர். நாக்கினால் ஊரையே நாட்டி திரட்டவர் நாக்குக்கு வெற்றி தந்து என்று கண்ணதாசன் சொன்னது போல பகைவரை சிரிக்க வைத்தார், பாம்பையும் பழைக்க வைத்தார், வகையோடு நூற்கள் செய்தார். என் அண்ணா மனவளம் மிகவே கொண்டார் என்று சொன்ன போல அவர் வளர்த்த தமிழ், அவர் கொடுத்த இலக்கியங்கள், அவர் கொடுத்த மேடை தமிழ், தன்னார்ந்த பூந்தமிழை மேடைக்கே தந்தவர் யார்? அண்ணாதுரை என்றால் அணுவளவும் குற்றமில்லை என்று கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை கோவையிலே பாடினார். அவர் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு உடனே திமுக நண்பர்கள் கைதட்டினர். தட்டுகிறான் தம்பி, அவரை தலைவரான நான் நம்பி வளர்ந்திருந்த காலத்தை மறக்கவில்லை பாடிவிட்டேன் என்று மறக்காமல் அதை நன்றியோடு மீண்டும் சொன்னார். இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் மனதை பிரிக்க முடியுமா என்று நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் இருந்தாரா, கண்பட்டு விட்டதோ என்றெல்லாம் கேட்கிறது. அவரை நினைத்து பாடினார் கவியரசன். என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு மாபெரும் தலைமையை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் கூட அவருடைய சொற்கள் இன்றைக்கும் சுகமாக அந்த வார்த்தை வசந்த காலத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் நிழலாடி கொண்டிருக்கிறது, நம் நெஞ்சத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது, செவிகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அண்ணாவின் புகழ் வாழ்க வளர்க என்று சொல்லி இந்த ஆண்டோர்கள், அமெரிக்க வாழ் தமிழர்கள், அன்பு மிகுந்த பேராசிரியர் பெருமாட்டியார் அனைவரும் மட்டும் செவிமடுத்து கேட்டிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.